அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு சுவைனோவன். இன்றைய தினம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இது பிக் பாஸா அல்லது பித்தலாட்ட பாஸா என்று கேட்க தோன்றுகின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் எலெக்ஷன் ப்ரோசஸுக்கு ரம்யா அவர்களை நேரடியாக பிக் பாஸ் அவர்களே அனுப்பி இருக்கின்றார். இதுவரையும் இருந்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஜாசிகா, பொன்னம்பலம், நித்யா, பாலாஜி. இந்த 4 பேருள் கண்டிப்பாக பாலாஜியும் நித்யாவும் இந்த நிகழ்ச்சியை விட்டு செல்ல மாட்டார்கள். வாக்குகள் அதிகமாக கிடைக்காவிட்டாலும் கண்டிப்பாக இவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருப்பார்கள் கடைசி வரையும். அதற்கான காரணம் என்னவென்றால் இவர்களை வைத்துத்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கின்றது. பொன்னம்பலம் அவர்களுக்கு கடந்த முறை ஓவியாவுக்கு எவ்வாறு வரவேற்பு கிடைத்ததோ அதே போன்று வரவேற்பு இப்பொழுது பொன்னம்பலம் அவர்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. பொன்னம்பலம் ஆர்மியை ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே பொன்னம்பலம் அவர்களும் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு செல்ல மாட்டார். ஆகவே எஞ்சி இருப்பது ஜாசிகா அவர்கள். ஜாசிகா அவர்களுக்கு அதிக எதிர்ப்புகள் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலும் அதிக எதிர்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக ஜாசிகா அவர்கள் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை விட்டு சென்று விடுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ட்விஸ்ட் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜாசிகா அவர்களுக்கு பதிலாக ரம்யா அவர்களை இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை விட்டு அனுப்ப போகின்றார்கள். அதற்காகத்தான் 3 நாட்கள் கழித்து இன்றைய தினம் ரம்யா அவர்களை எலெக்ஷன் ப்ரோசஸுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. ரம்யா அவர்களுக்கு பெரிதாக தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லாவிட்டாலும் அவர் அந்த வீட்டுக்குள் பெரிதாக ஆக்டிவாக இல்லாத காரணத்தால் கண்டிப்பாக அவருக்கு ஜாசிகாவை விட குறைந்த வாக்குகள் தான் கிடைக்கும். ஆகவே ரம்யா அவர்களை இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை விட்டு அகற்றப் போகின்றார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்கு கவர்ச்சியை நீடிக்க போகின்றார்கள். அதற்கான பித்தலாட்டம் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இப்பொழுது நடந்திருக்கின்றது. ரம்யா அவர்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டாகிய காவல்துறை மக்கள் கைதி இந்த விளையாட்டை முழுமையாக எதிர்க்கின்றார். ரம்யா அவர்கள் மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள் இருக்கும் அனைவருமே எதிர்க்கின்றார்கள். ஆனால் தலைவியாக ரம்யா அவர்கள் கண்டிப்பாக இந்த விளையாட்டை கொண்டு நடத்த வேண்டும். ஆனால் கொண்டு நடத்தாமல் தடை செய்யும் காரணத்தால் பிக் பாஸ் அவர்களால் ரம்யா அவர்கள் தலைவர் பதவியில் இருந்து விலக்கப்படுகின்றார். விலக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவரை நேரடியாக எலெக்ஷன் ப்ரோசஸுக்கு நாமினேட் செய்கின்றார் பிக் பாஸ். ஆகவே இந்த வாரம் ஜாசிகா அவர்கள் செல்ல போவது இல்லை. கண்டிப்பாக ஜாசிகா அவர்கள் இந்த வாரமும் இந்த வீட்டுக்குள் தான் இருக்க போகின்றார்கள் என்று எங்களுடைய ஊகிப்பாக இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கும் என்று கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.